சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நீல ராசியான கன்னி ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இளமையானவங்களாகவும் சுறுசுறுப்பானவங்களாகவும் இருப்பாங்க. அதாவது புதன் பகவான் கன்னிராசியோட அதிபதியா இருக்கிறதால இவங்க தோற்றத்தை வச்சு இவங்க வயசை கணிக்கவே முடியாது. பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா தெரிவாங்க. வயசுக்கு மீறிய சுறுசுறுப்போட இருப்பாங்க. அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு 60 வயசு ஆயிருந்தாலும் சரி, 30 வயசு இருக்கிறவங்க எந்த மாதிரியான சுறுசுறுப்போட இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு சுறுசுறுப்பு கன்னிராசிக்காரங்க கிட்ட 60 வயசுலயும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா உடல்நிலை சரியில்லாத நேரங்கள்ல மட்டும்தான் கன்னிராசிக்காரங்க சோம்பேறித்தனமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மற்ற நேரங்கள்ல எல்லாம் எறும்பு மாதிரி ரொம்பவே சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்களோட இந்த சுறுசுறுப்பு அவங்க வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா கன்னிராசிக்காரங்க ஏதாவது ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துல மத்தவங்க செய்யற வேலைக்கும் இவங்க செய்யற வேலைக்கும் மலை அளவு வித்தியாசம் இருக்கும். அதாவது 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை கன்னிராசிக்காரங்க ஒரே ஆளா செஞ்சு முடிப்பாங்க. இது மூலமா மேலிடத்திலையும் நல்ல பேரை வாங்குவாங்க. அதுலயும் முக்கியமா வேலைன்னு வந்துட்டா கன்னிராசிக்காரங்க வெள்ளக்காரங்க மாதிரி நடந்துக்குவாங்க. வேலை பார்க்குற இடத்துல சோம்பேறித்தனமா இருக்கிறது, சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா கன்னிராசிக்காரங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பான முறையில திருப்தியா செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் கன்னிராசிக்காரங்க இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறதாலேயே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளையும் கண்டிப்பா சந்திப்பாங்க. அதாவது இவங்க எங்க வேலை பார்த்தாலும் இவங்க கூட வேலை பார்க்கறவங்களை விட ஒரு படி அதிகமாவே இவங்க கிட்ட திறமைகள் இருக்கும் அப்படிங்கறதால இவங்க கூட வேலை பார்க்கிற பெரும்பாலானவங்க இவங்களை எதிரியா மட்டும்தான் பார்ப்பாங்க. இதனாலேயே வேலை செய்யக்கூடிய இடத்துல தொடர்ச்சியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது கூடவே இவங்க ஒரு வேலையை ஒரு தடவை பார்த்தாங்க அப்படின்னா அச்சு பிசகாம அடுத்த தடவை அப்படியே செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிற காரணத்தால 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க செய்யற வேலையை விட புதுசா வேலைக்கு சேர்ந்த கன்னிராசிக்காரங்க செய்யற வேலையில ஒரு நேர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க இவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு சூழலும் வேலை பார்க்கிற இடத்துல நிச்சயமா உருவாகும். அதே நேரம் கன்னிராசிக்காரங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்காங்களோ அதே அளவுக்கு புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க அப்படிங்கறதால கடைசி வரைக்கும் வேலைக்காரனாவே இருக்கணும் அப்படின்னு இவங்க என்னைக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. நமக்குன்னு சொந்தமா தொழில் தொடங்கணும், சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கன்னிராசிக்காரங்களோட மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இதனால பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா தனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தொழிலை சொந்தமா ஆரம்பிப்பாங்க. அதே போல இவங்க சொந்தமா தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி அந்த தொழிலை விட்டுட்டு போகணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே மாட்டாங்க. கடுமையா உழைப்பாங்க, சாப்பிட கூட நேரம் இல்லாத அளவுக்கு உழைப்பாங்க. அப்படி உழைச்சி அந்த தொழிலை கண்டிப்பா வெற்றிகரமா நடத்துவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில கன்னிராசிக்காரங்க சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையை தன்னோட வாழ்நாள் லட்சியமாவே வச்சிருப்பாங்க. அதே போல கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கிற திறமைக்கு இவங்க எந்த தொழில இறங்கினாலும் சரி அந்த தொழில பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைய கண்டிப்பா அடைவாங்க. இப்படி எவ்வளவோ திறமைகளை தனக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு படிப்படியா முன்னேறிட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில சமீப காலமா நிறைய போராட்டங்களையும் தொழில நிறைய வீழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா நிறைய பண இழப்புகளையும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சுட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ராகு மற்றும் கேது பகவானோட பயிற்சியும் பெரிய அளவிலான பாதிப்புகளை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு வருது. குறிப்பா ஒரு பக்கம் சனி பகவான் தொழில் வீழ்ச்சியை கொடுத்து உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வரார். இன்னொரு பக்கம் கலத்திரஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிம்மதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு வரார். போதா குறைக்கு கன்னிராசியில ஜென்ம கேதுவா இருக்கிற கேது பகவான் நிறைய மன அழுத்தங்களை ஏற்படுத்தி ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய நெருக்கடிகளையும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்திட்டு வரார். இதனால கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில சமீப காலமா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு ஒரு நடைபிணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கிற மாதம் அப்படின்னு சொல்றதை விட நிறைய அனுபவங்களை கொடுக்கிற மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜென்மத்துல கேது, கலத்திரத்துல ராகு, இந்த அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல நிம்மதியை கொடுக்காது. அதே நேரம் நிறைய படிப்பினைகளை கொடுக்கும். நீங்க செஞ்ச தவறுகளை திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்.
இன்னும் சொல்ல போனா கன்னிராசிக்காரங்க எப்பவோ செஞ்ச சின்ன சின்ன தப்புக்கள் கூட பெரிய அளவுல வெளியே தெரியக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதனால கன்னிராசிக்காரங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன உறுதியோட இருந்துக்கோங்க. அதே போல ஜென்மராசியில இருக்கிற கேது பகவான் கண்டிப்பா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் தொடர்ச்சியா ஏற்படுத்துவார். இன்னும் சொல்ல போனா ஓய்வு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாம ஓடி ஓடி உழைச்ச கன்னிராசிக்காரங்களுக்கு தொழிலை விட உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத இந்த ஜென்ம கேது கண்டிப்பா உணர வைக்கும். இதனால இந்த ஜனவரி மாசத்துல சிறப்பான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா ஒரு சில பாதிப்புகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான போராட்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் பனிப்போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களோட குடும்ப வாழ்க்கையில முழுமையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது ஒரு வகையில குழப்பங்களும் தொடர்ச்சியான நெருக்கடிகளும் குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அதனால கன்னிராசிக்காரங்க இந்த ஜனவரி மாசத்துல குடும்ப வாழ்க்கையில வெளிப்படையா இருக்க கத்துக்கோங்க. அதாவது உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க மறைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கான பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல கடந்த 6-7 மாதங்களாகவே கன்னிராசிக்கு எந்த கிரகமும் சாதகமான பலன்களை கொடுக்கல அப்படிங்கறதால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அதாவது உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம குத்தி காட்டி பேசுற மாதிரி நீங்களும் அவசரப்பட்டு கடினமான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதுலயும் முக்கியமா களத்திர ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க, சந்தேகப்பட்டு பேசுவாங்க. இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தவறான முடிவுகளுக்கு கூட போவாங்க. ஆனா நீங்க பொறுமையாவும் நிதானமாவும் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான குடும்ப பிரச்சனைகளை கண்டிப்பா சமாளிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இப்பவே இருந்து என்னோட மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ தெரியாம நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால முழுமையா தடுக்க முடியும். அதே போல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையில மூணாவதா ஒரு நபர் தலையிடுறத எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்காதீங்க. ஏன்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அந்த மூணாவது நபர் தான் முக்கிய காரணமா இருப்பாங்க. அடுத்ததா தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நிலைமையில இருக்குதோ அதே நிலைமையில பல்ல கடிச்சுக்கிட்டு கொண்டு போயிருங்க. ஏன்னா எந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இல்லாத காரணத்தால புதிய முயற்சிகள் எதிலையாவது இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை சந்திப்பீங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களும் இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க திடீர் வேலை இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஆபத்தான காலகட்டமா தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அடுத்ததா திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்தலாமா அப்படின்னு கேட்டா இந்த ஜனவரி மாதம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. என்ன கேட்டா இந்த 2024 மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சிக்கு அப்புறமா திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல தற்சமயம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால புதுசா வேலை தேடுறவங்க, அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க, வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்க, சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்ச காலம் கண்டிப்பா பொறுமையா இருந்தே ஆகணும். இன்னும் சொல்ல போனா நீங்க எந்த விஷயத்துல இறங்கினாலும் சரி தொடர்ச்சியான தடைகளும் தாமதங்களும் இந்த காலகட்டத்துல ஏற்படும் அப்படிங்கறதால பொறுமையா இருக்கிறது மட்டும்தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு. அதே போல வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்லையும் பூர்வீக சொத்துக்கள்லையும் கண்டிப்பா இழுபறிகளும் வில்லங்கங்களும் ஏற்படும். இது கூடவே சொந்த பந்தங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில விரை செலவுகள் ஏற்படலாம். தாய் தந்தை கிட்ட இருந்து எந்த விதமான ஆதரவோ அல்லது உதவிகளோ கிடைக்காது. போதா குறைக்கு உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய மன அழுத்தங்களையும் தொடர்ச்சியான பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 2024 மே மாதம் வரைக்கும் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய அளவுக்கான மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இருக்காது. ஆனா மே மாதம் நடக்க போற குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சிறப்பான மாற்றம் நடக்கும். அதனால கன்னிராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.